இப்போ பார்த்தீங்கன்னா மாதர் சங்கங்கள் பிக் பாஸை பற்றி பெருசாக பேசவே இல்லை, வாயே திறக்கல, எங்கேயுமே அதை பற்றி பேசலை. மாதர் சங்கங்கள் வந்து தென்காட்சியில் நடக்கிற அழகி போட்டிக்கு போயிருக்காங்க. இப்போ ஒரு படம் பார்த்தீங்களா, அது என்ன படம், ஒரு படம் வடிவேல் சொல்லுவார் ஐயா படத்தில், எங்கே போறீங்க நீங்கள்லாம் அப்படின்னு, நாங்கள் தென்காசியில் நடக்கிற அழகி போட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இப்போ இங்கே உள்ள மாதர் சங்கம்லாம் தென்காசியில் நடக்கிற அழகி போட்டிக்கு போயிருக்காங்க. அருவருப்பாக இருக்குது. மாதர் சங்கங்களை களைச்சி விட்டு போயிடுங்க. மாதர் சங்கங்கள் வந்து யாராச்சும் ஏதாச்சும் இந்த காசு வச்சுருக்கேன் ஏதாவது பேசணுன்னா அதுக்காக பேசுகிறது, இல்லை ஏதாவது ஒரு கட்சிக்கு அடிமை ஆகிட்டு அதை எடுத்து பேசுகிறேன்னு பேசுகிறது, விளக்கமாத்த தூக்கி நிற்கிறது, அந்த மாதிரிலாம் இப்போ ரொம்ப இழிவான ஆட்களாக மாதர் சங்கங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்துச்சு. இங்கே வேலு நாச்சியாரும் அஞ்சலி அம்மாலும் இங்கே நிறைய பேர் இங்கே இது ஒரு பெருமைக்குரிய மண். இது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு மாரியாத்தா, காளியாத்தா, செல்லாத்தா, பொன்னாத்தான்னு சொல்லி பெண்களை தெய்வமாக கும்பிட்ற நிலம் இது ஒரு தேசிய இனம். இது குறித்தெல்லாம் கவலைப்பட வேண்டியது நீங்கள். ஆனால் மாதர் சங்கங்கள் இந்த மாதிரி அமைப்புகளை நம்பி கட்சி கிடையாது, இந்த சனமும் கிடையாது, தேசிய இனமும் கிடையாது, இந்த மக்களும் கிடையாது. மக்கள் பூரா கோபமாக இருக்கான். மாதர் சங்கங்கள் தான் ஊமையாக போச்சு, அது வந்து அப்படி இருக்காங்களே தவிர மக்கள் தாய்மார்கள் ரொம்ப இதில் பிக் பாஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கோபமாக இருக்காங்க, பிள்ளைகள் மேலே அக்கறையாக இருக்காங்க. அதனால தான் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த கொச்சை அண்ணன் வந்து இந்த விஜய் விஷயத்தில் பேசும்போதெல்லாம் பயங்கரமாக தமிழகம் முழுக்க இருக்க தாய்மார்கள் கொதிச்சு எழுந்துட்டாங்க. என்ன ஒரு தப்பாக பேசினாரு, 18 வயசு பிள்ளையை கட்டி பிடிக்கிற, 20 வயசு பிள்ளையை கட்டி பிடிக்கிற, நீ என்ன நேருவா, நீ என்ன காந்தியா, நீ என்ன பாரத ரத்னா எம்ஜிஆரா, கிடையாது. அதனால அப்படிலாம் இருக்கக்கூடாது. பார்க்குற ஒரு மற்றவன் என்ன நினைப்பான், ஒரு சினிமா நடிகர்கிட்ட இந்த மாதிரி ஒரு தேசிய இனம் கிடக்குது, இப்படி அப்போ நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகுமே, அந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகும்னா அந்த பார்வையில் அவர் சொன்னார். அதுக்கு அண்ணனை கொச்சையாக பேசினாங்க. அதுக்கான எதிர்வினையை தமிழ்நாட்டு தாய்மார்கள் எல்லாற்றுமே ஆட்டினாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால தாய்மார்கள் அதுக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக இருக்காங்க.